அனைவருக்கும் அன்பு வணக்கம். அடிக்கடி தவறு செய்கின்றவன் அப்பாவி, ஒரு தவறுமே செய்யாதவன் மரக்கட்டை, தன்னை அறியாமல் தவறு செய்து தன்னை அறிந்து திருத்திக் கொள்கின்றவன் மனிதன். நாமும் மனிதனாக வாழ்வதற்கு எல்லாம் வல்ல காஞ்சி மகான் திருவடியை பற்றுவோம் என்கின்ற சிந்தனை சொற்களோடு இன்றைய நிகழ்வுக்குள் செல்கின்றோம். ஸ்ரீ காஞ்சி மகான் தொடரை பற்றி நிறைய பேர் வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, நம்ம ஒவ்வொரு நாளும் சங்கரா தொலைக்காட்சியினுடைய இணையதள டிவி அந்த யூடியூப்பில் இரவில் ஏற்றிடுறோம். அதை பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ் போடுறீங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுறீங்க, அயல் நாடுகள் எல்லாம் பார்க்குறீங்க. இத்தனை வெற்றிக்கும் ஒருவர் தான் காரணம். யார் அந்த நபர்? அவர்தான் நேயர்கள். நேயர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை சொல்லி நாம் நிகழ்வுக்குள் செல்கின்றோம். இன்று நாம் காஞ்சி மகான் தொடரில் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு சாந்தமே சந்நிதி. பொதுவாக சில பேர் சொல்லுவாங்க, என்னைய மாதிரி யாரும் சுவாமி நமஸ்காரம் பண்ண முடியாது, என்னைய மாதிரி யாரும் பூஜை புனஸ்காரம் பண்ண முடியாது, என்னைய மாதிரி சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண முடியாது. இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நான் மட்டும் விரதம் இருந்தேன்னா ஒட்ட இருப்பேன். அதுவும் கார்த்தால் ஒரு டம்ளர் பாலுக்கு அப்புறம் எதுவும் சாப்பிட மாட்டேன். 11 மணிக்கு 2 வாழைப்பழம், எதுவும் கிடையாது. 1 மணிக்கு என் மாட்டு பொண்ணு கொடுத்தா ஒரு டம்ளர் மோர் குடிப்பேன். அதுக்கப்புறம் எதுவும் கிடையாது. 3 மணிக்கு அவள் பாதகம் இல்லைன்னு கொஞ்சம் உப்புமா தருவா, அதை சாப்பிடுவேன். 6 மணிக்கு சாயரட்ச பூஜை முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் இலை போட்டு விரதம் விடுவேன்பா. இந்த விரதத்துக்கு விரதம் இல்லாமையே இருக்கலாம் அப்படின்னு கிண்டலாக சொல்லுவாள். நான் வயசானவங்க, சுகர் பிபி பேஷண்ட்டு, இவங்க விரதம் இருக்கணுங்கிறத பற்றி சொல்லலை. உலகத்திலேயே சிறந்த விரதம் எது தெரியுமா? காஞ்சி மகா பெரிய சுவாமிகள் சொல்கிறார். நம்ம தானத்தில் சிறந்தது அன்னதானம், கண்தானம் போகல. அந்த மாதிரி விரதத்திலேயே ரொம்ப உயர்ந்த விரதம் எதுன்னா மௌன விரதம். பேசாமல் இருப்பதற்கு பழகணும். அதனால்தான் இனிமைக்கு இலக்கணம் 2 சொற்கள் அப்படிம்பாங்க. நம்ம இந்த வார்த்தைகளை நெல்லிக்காய் முட்டை மாதிரி கடன்னு அவுத்து விட்டுறக்கூடாதான். அந்த உண்டியலில் சேர்க்கக்கூடிய நாணயம் இருக்குது பாருங்கள், அதுக்கு ரொம்ப மதிப்பு ஜாஸ்தி. அது துன்பப்படும் போது வாயை அகட்டினா கொட்டி உதவுமா. அது மாதிரி நம்ம வார்த்தைகளை, சொற்களை சேமித்து வைக்கணுமா. எப்போ தேவையோ அப்போ உண்டியல் வாய் மாதிரி அகலப்படுத்தி தேவைக்கு அதை கொட்டி பயன்படுத்தி நம்ம கோரிக்கையை ஃபில் பண்ணிக்கணும். அப்படிங்கிறத தனக்கே உரிய ஞான மார்க்கத்தில் ஒரு தவ புருஷராக, 100 ஆண்டு கண்ட ஒரு தவவேள்வி சித்தராக இந்த மண்ணுக்கு சொன்ன மகான் காஞ்சி மகா பெரிய சுவாமிகள். அவர் ரொம்ப அற்புதமாக இதை பற்றி எழுதுகிறாரு. நீங்கள் தெய்வத்தின் குரலை முழுமையாக படிக்கணும் எல்லாரும், நான் ரொம்ப பணிந்து கேட்டுக்கிறேன். சாந்தமே சன்னதி அப்படின்னா, நமக்கு கோபம் வந்தால் ஒரு வார்த்தை சொல்லுவோமா, நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன். அப்போ என்னவா மாறிடுவோம்? சிங்கம், கரடி, புலி, யானை, ஓநாய், நாய். அப்போ நம்மளே சொல்கிறோம், நம்ம கோபம் வந்தால் மனுஷனாக இருக்க மாட்டோம். இன்னும் சில பேர் சொல்கிறாங்க, எனக்கு கோபம் வந்தால் இன்னொரு முகத்தை பார்ப்பேன். இது மனுஷ முகம் தெரியும், அது என்ன முகம்? நீங்கள் நல்லா பாருங்கள். அடுத்து எழுதுகிறாரு பேகவர், கோபம் எங்கெல்லாம் குறையுதோ அங்கெல்லாம் ஞானம் பிறக்குமா. ஞானம் பிறக்க என்னடா வரும்னா, ஏன், எதற்கு, எப்படின்னு கேள்வி கேட்க தோணுமா. அறிவினுடைய முதற்படியே ஏன், எதற்கு, எப்படின்னு கேள்வி கேட்கறது தானா. கோபத்தை குறைத்தால் ஞானம் வரும், ஞானம் வந்தால் அறிவு வேலை செய்யும், அறிவு வேலை செய்ய தொடங்கினால் ஏன், எதற்கு, எப்படி என்று கேள்வி கேட்க தோணும். இப்போ இந்த இடத்துல நான் ஒரு திருக்குறளை யோசிக்கிறேன். சென்றவிடத்து செலவிடாது நன்றின்பால் உய்ப்பது அறிவு. அப்போ அறிவுன்னா என்ன அர்த்தம்னா, மனம் அங்கே இங்கே போகாமல் ஒரே நேர்கோட்டில் போகணும்னா படபடப்பு, ஒரு பரிதவிப்பு இருக்கக்கூடாது. ஒரு ஞான மார்க்கத்துக்கு அமைதி, பொறுமை. அதனால தான் கோபம் வருதா, பெரியவா சொல்வாளா, சிவசிவ ராமராமா கிருஷ்ணா கோவிந்தான்னு சொல்லு, கோபம் தன்னால் போகும். எப்படி? சிவசிவ ராமராமா கிருஷ்ணா கோவிந்தா. கோபங்கிறது எப்படி இருக்கணுமா, இந்த பர்ஃப்யூம் பாட்டில் இருக்குல்ல, அதில் சின்னதாக தான் ஒரு ஓட்டை இருக்குமா, அதுலேருந்து வெளியில் வர்றது உடம்பு ஃபுல்லாக
வாசனை திரவியம் பட்டது அப்படியே எப்படி பல மணி நேரம் இருக்கிறதோ, ஒரு சில நொடி வரக்கூடிய கோபம் நம்ம உடம்பு முழுக்க பரவி தன்னையும் கெடுத்து, தன்னை சார்ந்தவங்களையும் கெடுத்து, தான் உடம்பையும் கெடுத்து ரசாபாசம் பண்ணிடுமா. சாந்தமாக இருந்தால் தான் நம்ம இதயத்துக்குள்ள ஆண்டவனே சன்னதின்னு நினச்சி குடி புகுவானா. இதை சொல்லிகிட்டே வந்த பெரியவா சொன்னாராம், உனக்கு தெரியுமா, பாரம்பரியமான ஒரு குடும்பத்தில் ஒரு அப்பாவுக்கு புள்ள இருந்தான். புள்ள கொஞ்சம் மூர்க்கனாக இருந்தான். அப்பா சொல்கிறதே கேட்கறதில்ல, எடுத்தெறிஞ்சு பேசுறது, தாய் தந்தைக்கு மரியாதை கொடுக்காது. இப்படி இருந்தவன் ஏதோ 2-3 புத்தகத்தை படித்து சில உபன்யாசத்தை கேட்டு கொஞ்சம் மனம் மாறி அப்பாட்ட கேட்டானா, அப்பா எனக்கு எல்லாம் கேட்குறேன், கோபத்தை அடக்க முடியல. நான் கோபம் வந்தால் என்ன செய்கிறது? எல்லாத்தையும் அடக்கிறேன், கோபம் வந்தால் கோபத்தை அடக்க தெரியல, என்ன செய்கிறது? அதனால்தான் ராமாயணத்தில் ஒரு வரி உண்டு, தவம் செய்பவன் தவத்தை காமமும் கோபமும் தடுப்பது போல சுபாகுமாரீசன் தடுக்கிறான். அப்படின்னா என்ன? மனிதனால் குறைக்க முடியாதது, தடுக்க முடியாதது, அடக்கி ஆள முடியாதது காமம் கோபம். எப்படி வார்த்தை? தவம் செய்பவன் தவத்தை காமமும் கோபமும் கெடுப்பது போல. அப்போ இதை சொன்னோன்னு அப்பா சொன்னாரா, பரவாயில்லடா, நம்ம வீட்டு கதவு தானே, உனக்கு எப்பெல்லாம் கோபம் வருதோ அப்பெல்லாம் ஒரு ஆணி அடிச்சிரு, சரியாக போய்டுனாராம். முதல் நாள் திங்கக்கிழமை 5 தடவை கோபம் வந்தது, 5 ஆணி. அப்புறம் செவ்வாய்க்கிழமை 4 ஆணி, 3 ஆணி, 2 ஆணி, இப்படியே அடித்து முடிச்சுட்டான். ஞாயிற்றுக்கிழமை அப்பா ஆஃபீஸ் போகாமல் வீட்டில் இருக்கும்போது சொன்னாராம், அப்பா எனக்கு இப்போ ஞானம் பிறந்தது, எனக்கு இப்போ ஞானம் பிறந்தது. இந்த கோபம் வரும்போது என்னையும் அறியாமல் நான் இருந்தேன், ஆனால் கோபத்தை அடக்கிறதுக்கு நீ அற்புதமான ஒரு ஆயுதத்தை சொன்ன. எப்பெல்லாம் கோபம் வருதோ ஆணி அடின்னேன். நான் 5 ஆணி, 4 ஆணி, 3 ஆணி, 2 ஆணி, 1 ஆணின்னு கதவுல அடித்தேன். என் மனசு நிம்மதி ஆயிடுச்சுன்னார். இப்போ உனக்கு கோபம் குறைஞ்சிடுச்சான்னாரா? நல்லா குறைஞ்சிடுத்துப்பா, இப்போ எனக்கு அடக்கி ஆளக்கூடிய தன்மை வந்துடுது. அப்போ சும்மா இருக்காத, நாளையிலேருந்து 4க்கு 4 ஆணின்னு அதை பிடுங்க ஆரம்பிச்சிருன்னாரா. அடுத்த வாரம் அடித்த ஆணியை பிடுங்கினானா. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்ததான். இப்போ எப்படி இருக்குன்னாரா, கோபம் வந்த போது அடித்தேன், கோபம் இல்லாத போது பிடுங்கிட்டேன், சரியா போச்சுன்னாரா. கதவை ஒத்து பாருன்னாரா அப்பா. ஓட்டையாக இருந்ததா, ஓட்டையாக இருந்ததா. கோபம் வரும்போது கத்துறதும் பிறகு சாரி கேட்குறதும் சரியாக போச்சுன்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த விழுந்த ஓட்டையின் சுவடுகள் மாறாதபாடி பிறர் மனத்தை நாம் புண்படுத்துவது ஆறாத மாறாத ரணமாகும். கோபம் இருக்கும் இதயத்தில் கடவுள் ஒருபோதும் குடியிருக்க மாட்டான். சாந்தமும் லேது சௌக்கியமும் லேதும்பாங்கல்ல, அந்த மாதிரி சன்னதியின் இதயமாக கோவிலாக உள்ளத்தை மாற்ற வேண்டுமென்றால் இதயத்திற்கு சாந்தத்தை கற்றுக் கொடுங்கள். சாந்தமே சன்னதி என்று நினைத்தால் பெரியவரின் பாதையில் நாம் நடக்கிறோம், பிறரையும் நடக்கச் செய்வோம். மீண்டும் நற்சிந்தனையோடு நாளை சந்திப்போம். வணக்கம்.